ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, உங்களுக்கு வந்து சாரி கட்டல முந்தானி எடுக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்கா அப்படின்னாக்கா நான் சொல்ற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து கட்டிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து முந்தானை வந்து ரொம்ப பிரச்சனை சிஸ்டர். எப்படி எடுத்தாலும் கலண்டுரும் சிஸ்டர். ஒரு லேயர்னாச்சும் வெளியே வந்துடும் சிஸ்டர். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கோயிலுக்கு கட்டி போகிறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து சாரி கட்டணுன்னாக்கா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னாக்கா உங்கள் முந்தானை முதல்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி முந்தானை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி முந்தானை பாட்டி எடுத்துட்டு எவ்வளோ நீட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ, ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஓகே, பார்க்க முடியுதா? ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்படி இப்படி எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, ஸோ இந்த சைட்டே ஓகேங்களா, உள் பகுதி எடுத்துகிட்டு வரோம்ல, இந்த சைட்லேயே வந்து ஊக்கு போட்டுக்கோங்க. ஓகே, எவ்வளோ நீட்டுக்கு வேணும்ன்ட்டு உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே, இந்த மாதிரி ஊக்கு போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட ஆப்போசிட் ஊக்கு போட்ட ஆப்போசிட்லேருந்து தான் நீங்கள் உங்கள் முந்தானை எடுப்பீங்க. ஸோ ஆப்போசிட்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து ஃபாலோ அப் பண்ணுறேன், இந்த பட்டையை வந்து ஃபாலோ அப் பண்ணுறேன். ஸோ அழகாக இப்படி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும், புதுசாக நீங்கள் செய்கிறீங்க அந்த மாதிரினா கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஃபார் யோர் செல்ஃப் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஓகே. கடைசியில் வந்து எப்படி இருந்தாலுமே கடைசி பட் வந்து துபாலியாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து துபாலியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்படி வச்சு எடுக்கும் போது இந்த பட்டை இப்படி வரும். அண்ட் தென் என்ன ஆகுனாக்கா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்டையோடய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்கள் சின்னதாக மடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஸ்டில் வரும் தான். ஆனால் என்ன ஆகுனாக்கா பின்னாடி வந்து சுருண்டுரும். ஓகேங்களா? அது வந்து சுருண்டுரும், பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அது எவ்வளோ தூரம் சுருண்டு போதுமோ அவ்வளோ தூரம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு சுருண்டுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும் அப்படின்னாக்கா உங்களோட கடைசி பிளேட்ஸ் வந்து எப்போவுமே வந்து துபாலியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அழகாக சாரியோட முந்தானை கிடைக்கும். பின்னாடி வந்து எந்த ஒரு துபாலியாக சுருண்டுக்காமல் அந்த மாதிரி ரொம்ப அழகாக நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் லாக் யுவர் சாரி. ஓகே, லாக் பண்ணிவிட்டு ஸோ மேலும் கீழமா இருந்துச்சுனாக்கா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பின்னு, அப்படி இந்த மாதிரி இல்லையா, நம்ம துணி காய வைக்கும்போது பின் பாய்ப்போம் இல்லையா, அது கூட ஓகே தான். பட் இது வந்து நான் இதெல்லாம் பாய்ச்சி வரேனாக்கா அதோட பட்டை வந்து துபார். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், நாக்காளி இல்லைனாக்கா டைனிங் டேபிள் எந்த இது வச்சு உங்களால் வந்து இப்படி லாக் போட முடியுமோ அதில் வச்சு போட்டு நீங்கள் பாட்டுக்கு அழகாக லேயர்ஸ் இழுத்துட்டு வரணும். எது வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, நம்ம தான் ஊக்கு ஆல்ரெடி நம்ம போட்டுமே, அந்த ஊக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களோட முந்தான பாட்டு வந்து ரொம்ப அழகாக நீட்டாக கிடச்சிரும். ஈஸியாக நீங்கள் வந்து சாரி கட்டிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க.